தமிழ் சினிமா வரலாறுல இது வரைக்கும் பல மர்டர்ஸ் நடந்திருக்கு. நான் சொல்றது ஸ்கிரீனுக்குள்ள நடந்த மர்டர்ஸ் கிடையாது, ஸ்கிரீனுக்கு வெளியே நடந்த மர்டர்ஸ். படமா இது மயிராட்டகுது படம். மயிர் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மயிர், செகண்ட் ஹாஃப் டபுள் மயிர். ஒரு மாஸ்டர் பீஸ் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூங்கிற பேர்ல அடிச்சு கொன்ன ஆடியன்ஸ் நமக்கு இருக்காங்க. இப்ப நம்ம சோசியல் மீடியால கல்ட் கிளாசிக்னு சொல்லக்கூடிய பல படங்கள் ஒரு காலத்துல பாக்ஸ் ஆபீஸ்ல செத்து போன அனாதைகளா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அது ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்றோம். ஆனா அந்த படங்கள் ரிலீஸ் ஆன சமயத்துல என்ன தப்பு நடந்துச்சு? யாரு மேல தப்பு? டைரக்டர் மேலையா, ப்ரொடியூசர் மேலையா, ஆக்டர் மேலையா, இல்ல நம்ம மேலையா? வெல்கம் டு தி அன்டோல்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஹாலிவுட்ஸ் கிரேட்டஸ்ட் விக்டிம்ஸ். நான் உங்க சூரிய கிருஷ்ணா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆக்ஸ்பான் ஸ்டுடியோஸ். ஒரு கிரைம் சீன் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா முதல்ல விக்டிம்ஸை அனலைஸ் பண்ணோம். ஸோ லெட்ஸ் ஓப்பன் த கேஸ் ஃபைல்ஸ். ஸோ கேஸ் நம்பர் 1, புதுப்பேட்டை. டைரக்டர் செல்வராகவன் தனுஷோட கரியர் டிஃபைனிங் பெர்ஃபார்மன்ஸ், யுவனோட காட் லெவல் பிஜிஎம். ஆனா 2006ல இந்த படம் வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? புதுப்பேட்டை ரிலீஸ் எவ்ரிபடி எல்லாம் வந்து மாஃபியா படம், பயங்கர வயலன்ஸ், வெரி சேட். சம்படி ஃப்ரம் டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து அது வந்து ஒரு டாட் பேஸ் மாதிரி இருக்கு. தனுஷ் வந்து அல்பசின மாதிரி பேர் அந்த லீக்ல எல்லாம் இருக்கு படம். எனக்கு வந்து ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் இங்க இருக்கிறவங்க வந்து இதுல அப்படிலாம் இருக்கும். ஐ ஃபீல் சேட் டைம். 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு டீல போட்டு தள்ளிட்டே இருக்காங்க படத்தை வந்து. எல்லாரும் ஒருத்தர வந்து இவ்வளவு நல்லா இருக்கு படம், 2 வருஷம் இவ்வளவு வருஷம் கழிச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது? ரிசல்ட் என்ன? பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய ஃபெயிலியர். கேஸ் நம்பர் 2, ஆயிரத்தில் ஒருவன். தமிழ் சினிமாவோட முதல் டார்க் ஃபேண்டசி அட்வென்ச்சர் திரைப்படம். செல்வராகவன் ஒரு இயக்கத்துல ரொம்ப அழகான சூப்பரான ஒரு வேர்ல்டு செட் பண்ணியிருந்தார். ஆனா ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் வீக்ல ஆடியன்ஸ் எல்லாரும் அந்த படத்தை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன இந்த படம் புரியவே மாட்டேங்குது, என்ன படம் இது அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. அதோட ரிசல்ட்டா பாக்ஸ் ஆபீஸ்ல அந்த படம் கமர்ஷியலி பெரிய ஃபிளாப் ஆச்சு. பயங்கரமா வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் சும்மா படம் வந்த படம் யார் அந்த போட்டு சொல்றானோ அப்போ ஒரு 3 வருஷம் நம்ம அதுக்குள்ள டிராவல் ஆகி வெளியே வரும்போது அந்த படத்துக்கு அவ்வளோ கல்லடி சார். அது என்ன ஒரு 2 வருஷம் அந்த படத்துக்கு பின்னாடி எனக்கு சம்பளம் வந்து ரொம்ப குறைவா பேசப்படுது. எனக்கு சம்பளமே வேண்டாம் சார், நான் நடிக்கிறேன், நான் ரொம்ப கிரிமினலா யோசிச்சேன். இந்த கேரக்டர் லைஃப் லாங் நம்ம ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு அவ்வளோ பண்ணி படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் சரியில்லைனதுக்கு அப்புறமா ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். நம்ம என்ன நினைச்சிருக்கோம், இங்கிருந்து நம்ம வாழ்க்கை வந்து வேற ஒன்றா ஆகிடும். இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டோம், ஒரு விஷயத்தை நம்ம டச் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது அதுக்கு என்ன ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு இருந்த ஆடியன்ஸ் வந்து என்ன மைண்ட் செட் தெரியல, அவங்க பல விஷயங்கள் புரியலன்ட்டாங்க. பட் ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எங்கேயுமே வந்து ஒன்றுமே எனக்கு கிடைக்கல. ஐ ஃபெல்ட் வெரி பேட். இவ்வளோ நல்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் பார்த்தா எனக்கு அனுராக் கஷ்யப் வந்து கேங்ஸ்டர் வாசி கொடுத்தாரு. கேஸ் நம்பர் 3, அன்பே சிவம். கமல்ஹாசன், மாதவன், கம்யூனிசம், காட், லவ்னு எல்லாத்தையுமே பேசக்கூடிய ஒரு பியூரான ஆர்ட் ஃபார்ம். ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்போ ஆடியன்ஸ் என்ன நினைச்சிட்டாங்க, இந்த படம் ரொம்ப ஸ்லோவான படம், ஒரு ப்ரீச்சியான படம் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் பேச பேச கமர்ஷியலி இந்த படம் பெரிய ஃபிளாப்பை சந்திச்சது. லிட்ரலி கமல்ஹாசன் இந்த படத்தோட தோல்வியை கண்டு கண் கலங்கினார் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் அன்பே சிவம் படம் எடுத்தீங்களா, லைக் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவரில் அந்த மாதிரி ஒரு ஆர்ட் மூவி அந்த டைப்பில் நீங்கள் இருக்கவே இல்லையா? நான் அந்த மாதிரி நீங்கள் பண்ணல. உண்மை சொல்லிட்டா போய் சொல்லிட்டேன் உங்க சார் அப்போ உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா போய் சொல்ல வேண்டிய நெசிட்டி இல்லை நினைக்கிறேன். அன்பே சிவம் பண்ணதுனால எனக்கு வந்து ஆதாயங்களை விட இழப்புகள் அதிகம். நான் ஒரு ஆசைப்பட்டு ரொம்ப ரசித்து சந்தோஷம் பண்ண படத்தால் கிட்டத்தட்ட 1 வருஷம் நான் வீட்டில் உட்காந்துருங்கிறது தான் ஒரு உண்மையான ஃபேக்ட். இப்போ படம் இப்போ எங்கே பார்த்தாலும் இந்தியா ஆகட்டும் அப்புறம் ஆகட்டும் யார் எங்கே பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, அன்பே சிவம் பிரமாதமாக இருக்கு சார், ஏன் படம் சொல்லுவாங்க, கோபம் தான் ஒரு சந்தோஷம் வருது. ஆனா இந்த 3 படங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. எந்த ஆடியன்ஸ் இந்த படத்தை ஃபிளாப்னு சொன்னாங்களோ அதே ஆடியன்ஸ் தான் இந்த படத்தை கல்ட் கிளாசிக்னு சொன்னாங்க. They were completely rejected by the exact same audience who later worshipped them. So கோலிவுட்ல இந்த பாக்ஸ் ஆபீஸ் கொலைகளை பண்ண முக்கியமான ஆட்கள் யாரு? அதை பத்தி தான் நம்ம இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். வாங்க. முதல்ல நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது மார்க்கெட்டிங். ஒரு ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரும்போது அவங்களுக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்றதுக்கு தான் ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யறோம். ஆளவந்தான் அண்ட் ஆயிரத்தில் ஒருவன் ட்ரெய்லர்ஸ் ரிலீஸ் ஆனும்போது ஆடியன்ஸ் வந்து அதை ஒரு ஹை ஒக்டேன் மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஸோ
ஸோ ஒரு மாஸ் படம் பார்க்க போறோம்னு தேட்டருக்கு போன ஆடியன்ஸுக்கு சைக்கடெலிக்ஸ், வைலன்ஸும், இன்டென்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவும் கொடுக்கும்போது தே ஃபீல் சீட்டட். ஸோ நீங்க ஒரு ஹோட்டல் போய் பிரியாணி ஆர்டர் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு வந்து சூஷி கொடுக்குறாங்க. வேர்ல்டுலயே ரொம்ப பிரீமியமான சூஷி இதுதான் அப்படின்னு சொன்னாலும் நீங்க ஆர்டர் பண்றது பிரியாணி தான். ஸோ யூ நீட் பிரியாணி. ஸோ அங்கதான் இந்த தப்பு முதல்ல நடந்துச்சு. இதே மாதிரி எக்ஸாக்டான விஷயம் தான் கட்டுறது தமிழ்லயும் நடந்துச்சு. ட்ரெய்லரை பார்த்து ஆடியன்ஸ் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இந்த படம் ஒரு லவ் படம், ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. பட் அவங்க உள்ள போகும்போதுதான் இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷன் தரக்கூடிய படம் அவங்களுக்கு தெரியல. ஸோ அதுவே அவங்களுக்கு பெரிய ஏமாற்றமா அமைஞ்சது. The trailer did not prepare the audience for the intense psychological depression they were about to witness. இரண்டாவது சஸ்பெக்ட், the year of release. ahead of its time அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து அது வரதுக்கு வேண்டிய நேரத்துக்கு முன்னாடியே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வெறும் டைலாக் இல்ல, உண்மை. ஏன் அப்படின்னா புதுப்பேட்டை எடுத்துக்கோங்க. 2006 அந்த டைம்ல சினிமால ஒரு ஹீரோனா எப்படி இருக்கணும்? ஹீரோனா நல்லவனா இருக்கணும், வல்லவனா இருக்கணும், 10 பேர் அடிக்கணும், அவனுக்குன்னு சில மாரல்ஸ் இருக்கணும். ஆனா தனுஷ் ஹாஸ் கொக்கி குமார், ஹீஸ் எ பியூர் ஆன்டி ஹீரோ. அதாவது he kills, he begs, he's a coward, he's a monster. ஆனா 2006 இருந்த ஆடியன்ஸ் was not ready to accept a villain as a hero. சேம் வித் ஆரண்யகாண்டம் 2010 வந்துச்சு. நியோ நாயர் ஜானர், 0 சாங்ஸ், ரியலிஸ்டிக்கான டைலாக். அந்த காலத்துல டைலாக் இல்லைனாலே படம் ஃபிளாப் தான் அப்படிங்கிற ஒரு அன்ரிட்டன் ரூல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த காலத்துல கைதி, விக்ரம் மாதிரி இருக்க படம்லாம் அந்த ஃபார்முலாவை தான் இன்னுமே ஃபாலோ பண்ணி சக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, the directors didn't fall, the calendar did அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். And the final and the most dangerous suspects நம்ம தான். நம்ம ஆடியன்ஸுக்கு வருஷக்கணக்கா ஒரு ஃபார்மேட்ல படம் பார்த்து பழக்கம். அதாவது இன்ட்ரோ சாங், காமெடி ட்ராக், இன்ட்ரோல் பிளாக், கிளைமேக்ஸ் ஃபைட். ஹேராமு, கடைசி விவசாயி படங்கள்லாம் இந்த ஃபார்முலாவை சுத்தமா உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆடியன்ஸ் didn't want to think, they wanted an escape. அதுதான் இங்க மெயின் ப்ராப்ளமா இருந்துச்சு. When a movie demanded their attention or asked to connect the dots or question their politics, they got frustrated. We did not reject the movies because they were bad. We rejected them because they made us uncomfortable. அதுதான் உண்மை. ஸோ செத்து போன இந்த படங்கள் எப்படி உயிர் தெழுந்துச்சு, how this cold case got solved அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். 3 things mainly happened. 1, the internet boom. அதாவது torrents and YouTube allowed viewers to watch these films in peace. அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் இல்லாம நிம்மதியா தனியா பார்க்க முடிஞ்சது. அது ஒரு பெரிய பிளஸ். அண்ட் அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி. நம்ம வேர்ல்ட் சினிமாலாம் பார்க்க ஆரம்பிச்சோம், பிரேக்கிங் பேட் பார்க்க ஆரம்பிச்சோம், நார்கோஸ் பார்க்க ஆரம்பிச்சோம், பாராசைட் பார்க்க ஆரம்பிச்சோம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சூப்பர் டியூலக்ஸோட பிரில்லியன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சது. அண்ட் இன்னொன்னு வேர்ட் ஆஃப் மவுத். இந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கும்போது, மச்சான் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதரா, சூப்பர் படம்டா அப்படின்னு இயர்ஸ் லேட்டர் இன்டர்நெட்ல ஒரு குரூப்ஸ் பேசி 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 தீஸ் ஃபிலிம்ஸ் பிகம் அன்டச்சபிள் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல ஆடியன்ஸ்னால கொன்ன படம் ஒரு ஓடிடி அண்ட் இன்டர்நெட் ஜெனரேஷன் உயிர்த்து இழுப்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஓவர், ரிசல்ட்டை சொல்லிடலாம். ஸோ ரிசல்ட் என்னன்னா, டேரக்டர் மேல தப்பு இல்லை, படத்து மேலேயும் தப்பு இல்லை, நம்ம மைண்ட் செட், நம்ம எக்ஸ்பெக்டேஷன் மேலதான் தப்பு. இன்னைக்கு நம்ம செல்வராகவன், கமல்ஹாசன், தியாகராஜ குமாரராஜா இவங்க எல்லாரையுமே பயங்கரமா கொண்டாடுறோம். ஆனா அவங்க கிரியேட் பண்ண பெஸ்ட் ஆர்ட்ஸுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் காசையும் நம்ம அந்த டைம்ல கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு படம் ஸ்லோவானா இல்லாட்டி புரியாம போச்சுன்னா, வித்தியாசமா படம் வரும்போது தயவு செஞ்சு முதல் நாளே முதல் ஷோலயே ரிவ்யூல அதை ஜட்ஜ் பண்ணி எதுவும் பேசிடாதீங்க. பிகாஸ் இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஃபிளாப் ஆகிற ஒரு படம் நாளைக்கு ஒரு கல்ட் கிளாசிக்கா மாறலாம். ஸோ இது தவிர உங்க மைண்ட்ல வேற என்னென்ன பெரிய படங்களை இந்த மாதிரி மக்கள் மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய மர்டர் ஸ்டோரிஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.